காசாவில் ஆரம்பிக்கப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கிடியோன் சாரியட்ஸ் தாக்குதல்களும் பலஸ்தீனிய போராளிகளின் நரகத்தின் வாயில்களை திறக்கக்கூடிய தாக்குதல்களும் வடக்கு காசா அட்டாட்டா பிரதேசத்திலே கொத்தாக பறந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் புதைந்த சிப்பாய்களும் சர்வதேச விதிமுறைகளை மீறக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர்த்தக்கூடிய உணவு விநியோகத்தினை ஆரம்பித்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் கான் யூனிஸ் பிரதேசத்திலே படுகொலை செய்யப்பட்ட சலாதீன் படைப்பிரிவினுடைய மூத்த தளபதியும் அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவிலே இருக்கக்கூடிய நிபந்தனைகளும் ஈரானிய தலைமைகளுடைய பதிலடிகளும் யமன் ஹவுதி இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் பால்பெக் பிரதேசத்திலே வெற்றி பெற்ற ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடைபெற்று வரக்கூடிய மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் ஒரு சிக்கலான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அழுத்தங்களுக்கு அமைவாக நெட்டன்யாகுவினுடைய அழுத்தங்களுக்கு அமைவாக அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் குறித்த பேச்சுவார்த்தைகளிலே முன்வைக்கக்கூடிய நிபந்தனைகளில் தொடர்ச்சியாக மாற்றங்களை மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எவ்வாறான நிபந்தனைகளை எதிர்பார்க்கின்றதோ, நெட்டன்யாகு எவ்வாறான இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றாரோ அவற்றையே டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் தற்போது நிபந்தனைகளாக முன்வைத்து வருகின்றது. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் ஈரானிய தலைமைகளுக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான முன்மொழிவு ஒன்றினை முன்வைத்திருந்தார்கள். குறித்த முன்மொழிவில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக கடந்த 3 நாட்களாக எந்தவிதமான கருத்துக்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. இப்படியான நிலைமையிலேயே தற்போது குறித்த முன்மொழிவு தொடர்பாக அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கிற்கான தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான் யுரேனியம் செறிவூற்றலின் 1% கூட வைத்திருக்க முடியாது. யுரேனியத்தினை 1% அளவில் செறிவூற்றுவதற்கான அனுமதியையும் நாங்கள் ஈரானுக்கு வழங்கப் போவதில்லை. எங்களுடைய பார்வையில் ஈரானிடம் பூஜ்ய யுரேனியம் செறிவூற்றலே இருக்க வேண்டும். ஈரான் 1% யுரேனியம் செறிவூற்றலை கொண்டிருக்க கூடாது என்பதே டொனால்ட் ட்ரம்பின் சிவப்பு கோடாகும். மேலும் இஸ்ரேலினுடைய சிவப்பு கோடு இதுவாகவே அமைந்துள்ளது. தற்போது நாங்கள் ஈரானுக்கு ஒரு முன்மொழிவு ஒன்றினை முன்வைத்திருக்கின்றோம். இந்த முன்மொழிவை ஈரான் அவமரியாதை செய்யாமல் விரைவாக அடுத்த கட்ட முடிவுகளை வெளியிட வேண்டும் என அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் தெரிவித்துள்ளார். யுரேனியம் செறிவூற்றலை பூஜ்ய அளவில் வைத்துக் கொண்டு சிவில் தேவைகளுக்காகவும் அணுசக்தி திறன்களை பயன்படுத்த முடியாது. சவுதி அரேபியாவிலே சிவில் அணுசக்தி தளத்தினை அமைப்பதற்காக அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுகளில் யுரேனியம் செறிவூற்றலானது 3.67% அளவில் கட்டுப்படுத்தப்படும் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது சவுதி அரேபியாவுக்கு யுரேனியம் செறிவூற்றலை 3.67% அளவில் வைத்திருப்பதற்கான அனுமதியையும் அமெரிக்கா வழங்கியுள்ளது. ஆனால் ஈரானுக்கு 1% கூட யுரேனியம் செறிவூற்றல் மேற்கொள்ளப்படக்கூடாது என்றும் யுரேனியம் செறிவூற்றல் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பூஜ்ஜியமாக்கப்பட வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் தற்போது நிபந்தனைகளை விதித்துள்ளது. அதாவது சிவில் தேவைகளுக்காகவும் மின்சார உற்பத்திக்காகவும் கூட ஈரானிலே யுரேனியம் செறிவூற்றல் மேற்கொள்ளப்படக்கூடாது என அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் யுரேனியம் செறிவூற்றலை பூஜ்ஜியமாக்க வேண்டுமாக இருந்தால் அணுசக்தி தளங்கள் அனைத்தையும் முழுமையாக இழுத்து மூடிவிட வேண்டும். எனவே குறித்த நிபந்தனைகளுக்கு அமைவாக ஈரானிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அணுசக்தி தளங்களையும் முழுமையாக முடக்குவதற்கான நீக்குவதற்கான நிபந்தனைகளையே அமெரிக்கா முன்வைத்துள்ளது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு சிவில் தேவைகளுக்காக அணுசக்தி தளங்களை பயன்படுத்த முடியும் என ஒப்புக்கொண்ட அமெரிக்கா தற்போது நெட்டன்யாகுவின் உச்ச அழுத்தத்தின் காரணமாக யுரேனியம் செறிவூற்றலை பூஜ்ஜியமாக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. அத்தோடு அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபின் இந்த கருத்துக்களுக்கு பிறகு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு பதில்களை வழங்கியிருந்தார். அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபினுடைய கருத்துக்கள் பேச்சுவார்த்தைகளின் யதார்த்த தன்மையிலிருந்து முழுமையாக வேறுபட்டுள்ளன. ஈரானிலே யுரேனியம் செறிவூற்றலை பூஜ்ஜியமாக்குவது என்பது ஈரானினுடைய உரிமைகளை மீறக்கூடிய செயலாகும். ஒரு பொழுதும் நாங்கள் யுரேனியம் செறிவூற்றலை பூஜ்ஜியமாக்கப் போவதில்லை. ஈரானுக்குள்ளே யுரேனியம் செறிவூற்றல் தொடரத்தான் போகின்றது. அமெரிக்கா நம்பத்தகாத நிபந்தனைகளை முன்வைத்தால் ஒரு பொழுதும் ஒப்பந்தமானது கொள்ளப்பட மாட்டாது. ஈரான் ஒரு ஒப்பந்தத்தினை மேற்கொண்டாலும் ஒரு ஒப்பந்தத்தினை மேற்கொள்ளாவிட்டாலும் யுரேனியம் செறிவூற்றலை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே அமெரிக்காவினுடைய இந்த நம்பத்தகாத கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் ஒரு பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஈரானிய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். அதே நேரம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான இறுதி முடிவுகளை எடுப்பதற்காகவும் அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுக்கான பதில்களை வழங்குவதற்காகவும் 5ஆம் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தைகள் ரோம் பிரதேசத்திலே நடைபெறும் என ஓமானிய மத்தியஸ்தர்கள் தெரிவித்துள்ளார்கள். குறித்த 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது ஈரானிய தலைமைகள் தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படையாக அறிவிப்பார்கள் என்றும் அமெரிக்க முன்மொழிவுக்கான தங்களுடைய பதில்களை உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஈரானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன.
அடுத்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் நேற்றிரவும் இன்று அதிகாலையும் பென்குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதேபோன்று இன்று அதிகாலை டெல் அவீவ் பிரதேசத்தின் இலக்கு வைத்து யஃபா ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அதே நேரம் குறித்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சவுதி அரேபியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் உதவியோடு சவுதி அரேபியாவின் வான்பரப்பில் வைத்தே சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு நேற்றைய தினம் லெபனானின் பால்பெக் பிரதேசத்திலே நடைபெற்ற மாநகர சபை தேர்தலில் ஹிஸ்புல்லா தரப்பினர் வெற்றி பெற்றுள்ளார்கள். ஏற்கனவே தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மாநகர தேர்தல்களிலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் அமல் இராணுவத்தினருமே வெற்றி பெற்றிருந்தார்கள். தற்போதும் நடைபெற்று வரக்கூடிய பல பிரதேசங்களின் மாநகர சபை தேர்தல்களிலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரை அமோக வெற்றி அடைந்திருப்பதாகவும் லெபனானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. ரஃபா பிரதேசத்தினை கைப்பற்றி ரஃபா பிரதேசத்திற்குள்ளே ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் இடம்பெயரச் செய்து காசா மனிதாபிமான அறக்கட்டளை என்கின்ற அமெரிக்காவின் GHF நிறுவனத்தின் மூலமாக உணவு விநியோகத்தை மேற்கொள்ளக்கூடிய அமெரிக்காவின் திட்டம் தொடர்பாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் திட்டம் தொடர்பாகவும் முன்னைய காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் குறித்த திட்டத்திற்கமைவாக காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதற்காக அமெரிக்காவின் தனியார் பாதுகாப்பு நிறுவனங்கள் காசாவிற்குள்ளே களமிறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இதற்கமைவாக நேற்றைய தினம் நெட்டன்யாஹூ அமெரிக்காவின் தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களோடு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளார். காசாவின் ரஃபா பிரதேசத்திற்குள்ளே உணவு விநியோகத்தினை மேற்கொள்வதற்காகவும் உணவுப் பொருட்களும் மனிதாபிமான உதவிகளும் பலஸ்தீனிய போராளிகளை சென்றடையக்கூடாது என்பதற்காகவுமே குறித்த ஒப்பந்தத்தினை நெட்டன்யாஹூ மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த ஒப்பந்தத்திற்கமைவாக அமெரிக்காவின் தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களுடைய சிப்பாய்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறங்கியுள்ளார்கள். மேலும் இன்றைய தினம் அவர்கள் காசாவிற்குள்ளும் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையில் காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதற்கான அனுமதிகளும் வழங்கப்பட்டிருந்தன. காசாவிற்குள்ளே மட்டுப்படுத்தப்பட்ட குறைந்தபட்ச உணவுப் பொருட்கள் மாத்திரமே கொண்டு செல்லப்படும் என நெட்டன்யாஹுவின் அரசு அலுவலகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எனவே இந்த திட்டங்களுக்கு அமைவாக அனுமதிக்கமைவாக ரஃபாவினுடைய எல்லை பிரதேசத்திலே 4 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த 4 மையங்களுக்குமே மட்டுப்படுத்தப்பட்ட குறைந்தபட்ச உணவுப் பொருட்கள் வழங்கப்படும். மேலும் குறித்த 4 மையங்களில் இருந்தும் அமெரிக்காவின் தனியார் பாதுகாப்பு சிப்பாய்கள் உணவு விநியோகத்தினை மேற்கொள்வார்கள். இதற்கமைவாக இன்று காலை கரீம் ஷெலோம் நுழைவாயில் பிரதேசத்தினூடாக 30 உணவுப் பொருட்களை உள்ளடக்கிய ட்ரக் வண்டிகள் அனுமதிக்கப்பட்டிருந்தன. அமெரிக்காவின் தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தினுடைய சிப்பாய்களே குறித்த உணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதற்கான வேலை திட்டத்தையும் ஆரம்பித்துள்ளார்கள். அத்தோடு ஐக்கிய நாடுகள் சபையானது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. தற்போது காசாவிற்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய பட்டினியினை சமாளிக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு நாளைக்கு குறைந்தது 600 ட்ரக் வண்டிகள் அனுமதிக்கப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு 30 ட்ரக் வண்டிகளை மாத்திரம் அனுமதிப்பதன் மூலமாக காசாவில் இருக்கக்கூடிய 20 லட்சம் பலஸ்தீனிய மக்களுக்கான உணவு தேவையை நிறைவேற்றவே முடியாது. அத்தோடு சர்வதேச சட்டத்தை மீறக்கூடிய வகையில் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர்க்கக்கூடிய வகையிலேயே தற்போது இந்த உணவு விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உணவு விநியோகத்தின் மூலமாக பலஸ்தீனிய மக்கள் வலுக்கட்டாயமாக இடம்பெயர்க்கப்படுவார்கள். மேலும் ரஃபாவிலே 4 மையங்களை அமைப்பதன் மூலமாக மாத்திரம் காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களுக்கும் உணவுப் பொருட்களை விநியோகம் செய்ய முடியாது என ஐக்கிய நாடுகள் சபையானது இன்று காலையே குறித்த அறிக்கையில் தெரிவித்திருந்தது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்னும் ரஃபா பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றவில்லை. இதனால் அமெரிக்காவின் தனியார் பாதுகாப்பு நிறுவனங்கள் கான் யூனிஸ் மற்றும் மத்திய காசா பிரதேசம் வரையில் இந்த உணவுப் பொருட்களின் விநியோகத்தினை மேற்கொள்வார்கள் என்றும் ரஃபா பிரதேசம் முழுமையாக கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு பலஸ்தீனிய மக்கள் ரஃபா பிரதேசத்தை நோக்கி இடம்பெயர்க்கப்பட்டதற்கு பிறகு ரஃபா பிரதேசத்தில் மாத்திரமே இந்த உணவு விநியோகம் மேற்கொள்ளப்படும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அமெரிக்க குடியுரிமை பெற்ற எடன் அலெக்சாண்டர் விடுதலை செய்யப்பட்டால் காசா முழுவதும் உணவு விநியோகம் மேற்கொள்ளப்படும் என்றும் உணவு விநியோக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை தோற்கடித்துவிட முடியும் என்றும் மத்தியஸ்தர்கள் உறுதியளித்திருந்தார்கள். ஆனால் தற்போது உணவை ஆயுதமாக பயன்படுத்தி சர்வதேச சட்டத்தை மீறக்கூடிய வகையில் பலஸ்தீனிய மக்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர்த்தக்கூடிய உணவு விநியோக திட்டத்தினை தற்போது நெட்டன்யாஹூ ஆரம்பித்து விட்டார். அத்தோடு அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனங்கள் மூலமாக உணவு விநியோகத்தினை மேற்கொள்வதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பல்வேறுபட்ட நன்மைகளையும் அடைந்து கொள்ளும். அதிலும் குறிப்பாக அமெரிக்காவின் இந்த தனியார் நிறுவனங்களை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அவர்களுக்கு தேவையான உளவு தகவல்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளும். பலஸ்தீனிய போராளிகளையும் பலஸ்தீனிய மக்களையும் வெவ்வேறு பிரதேசங்களுக்கு பிரிப்பதற்கும் இந்த திட்டத்தினை அவர்களுக்கு திறம்பட பயன்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்து காசாவுக்கான உணவுப் பொருட்களின் விநியோகத்தினை திட்டமிட்டு ஆரம்பித்த நெட்டன்யாஹூ ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் காசா
காசாவிற்குள்ளே அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை கிடியோன் சாரியட்ஸ் தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டோம். இதன்போது காசாவிலே உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு பஞ்சம் ஏற்படுவது எங்களுடைய கிடியோன் சாரியட்ஸ் தாக்குதல்களுடைய நடவடிக்கைகளை பாதித்து விடக்கூடும். இதனாலேயே நாங்கள் தற்போது காசாவிற்குள் மட்டுப்படுத்தப்பட்ட உணவுகளை விநியோகம் செய்திருக்கின்றோம் என நெட்டன்யாஹு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அடுத்து இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நுழைந்திருக்கக்கூடிய உணவு வண்டிகளை பயன்படுத்தி ஒரு இராணுவ நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தது. அதாவது இன்று காலை காசாவிற்குள்ளே நுழைந்த உணவு வண்டிகளோடு ஒரு வாகனம் ஒன்று நுழைந்துள்ளது. குறித்த வாகனத்திற்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விசேட சிப்பாய்கள் மாறுவேடமிட்டு வந்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 9 சிப்பாய்கள் பெண்களை போன்று மாறுவேடமிட்டு வருகை தந்துள்ளார்கள். காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்பட்ட உணவு வண்டிகளோடு குறித்த வாகனம் நுழைந்திருந்ததனால் அதிகளவான நபர்களுக்கு சந்தேகம் ஏற்படவில்லை. மேலும் மாறுவேடமிட்ட 9 சிப்பாய்களும் குறித்த வாகனத்தில் கான் யூனிஸின் மத்திய பிரதேசத்தையும் அடைந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே பலஸ்தீனிய போராளிகளை திசை திருப்புவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கான் யூனிஸின் மத்திய பிரதேசத்திலும் கிழக்கு பிரதேசத்திலும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து குறித்த பகுதிக்கு மாறுவேடமிட்டு வருகை தந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கான் யூனிஸின் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பிரதேசம் ஒன்றினை முழுமையாக சுற்றி வளைத்தார்கள். அதாவது குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் தான் சலாஹ்தீன் படைப்பிரிவினுடைய மூத்த தளபதியாக இருக்கக்கூடிய அகமது சர்ஹான் என்பவரும் அவருடைய குடும்பமும் இருந்துள்ளார்கள். மூத்த தளபதி அகமது சஹரான் எந்த விதமான ஆயுதங்களையும் கொண்டிருக்கவில்லை. அவர் தன்னுடைய குடும்பத்தினை சந்திப்பதற்காகவே வருகை தந்துள்ளார். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்பட்ட உணவு வண்டிகளை பயன்படுத்தி வாகனத்தின் மூலமாக தளபதி அகமது சஹரான் இருக்கக்கூடிய குடியிருப்பு பிரதேசத்தினை முழுமையாக சுற்றி வளைத்தார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த குடியிருப்பு பிரதேசத்திற்குள்ளே சென்று துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் தளபதி அகமது சஹரானை கைது செய்து பணை கைதிகள் தொடர்பான தகவல்களை அவரிடமிருந்து பெற்றுக் கொள்வதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முயற்சி செய்துள்ளது. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த வீட்டிற்குள்ளே நுழைந்ததும் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் தளபதி அகமது சஹரான் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அவருடைய மனைவியையும் அவருடைய குழந்தைகளையும் கடத்திச் சென்றுள்ளது. எனவே காசாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிடியோன் சாரியட்ஸ் தாக்குதல்களின் ஒரு பகுதியாகவே நெட்டன்யாஹு இந்த மட்டுப்படுத்தப்பட்ட உணவு விநியோகத்தையும் ஆரம்பித்துள்ளார் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான அழுத்தங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்குவதற்கும் அமெரிக்காவுக்கு வழங்குவதற்கும் கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்களினால் முடியவில்லை. ஈடன் அலெக்சாண்டரை விடுதலை செய்வதன் மூலமாக காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான அழுத்தத்தையும் பேச்சுவார்த்தைகளையும் ஆரம்பிக்க முடியும் என மத்தியஸ்தர்கள் தெரிவித்தாலும் இறுதியிலேயே ஹமாஸ் தரப்பினரே மாற்றப்பட்டு விட்டார்கள். தற்போது கத்தாரில் நடைபெற்று வந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முழுமையாக தோல்வியடைந்துள்ளன. இப்படியான நிலைமையிலேயே இன்றைய தினம் நெட்டன்யாஹு காசாவிற்குள் கிடியோன் சாரியட்ஸ் என்கின்ற இராணுவ நடவடிக்கையையும் அடுத்த கட்ட தரைவழி தாக்குதலையும் ஆரம்பித்துள்ளார். நெட்டன்யாஹு தற்போது காசாவில் ஆரம்பித்திருக்கக்கூடிய அடுத்த கட்ட விரிவான தரைவழி தாக்குதல்களுக்கு கிடியோன் சாரியட்ஸ் என்று பெயர் வைத்திருப்பதற்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. கிடியோன் சாரியட்ஸ் என்பது கிதியோனினுடைய ரதங்கள் என்று பொருள்படும். மானஷே கோத்திரத்தை சேர்ந்த விவிலிய தலைவராகவே கிதியோன் என்பவர் குறிப்பிடப்படுகின்றார். தெய்வீக கட்டளை மற்றும் புத்திசாலித்தனமான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு போரை வழிநடத்தக்கூடியவராகவே கிதியோன் என்கின்ற தலைவர் இருந்துள்ளார். மேலும் கிதியோன் என்பது யூதர்களின் தெய்வீக வரலாற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவராகும். தற்போது யூதர்களின் தெய்வீக கட்டளையை நிறைவேற்றும் நோக்கத்தோடு தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதனை அடையாளப்படுத்துவதற்காகவே நெட்டன்யாஹு குறித்த தாக்குதல்களுக்கு கிடியோன் சாரியட்ஸ் என்றும் பெயர் வைத்துள்ளார். 1948ஆம் ஆண்டு பலஸ்தீனிய மக்களின் நக்பாவின் போது பலஸ்தீனிய மக்கள் வெளியேற்றப்படும் போது ஆபரேஷன் கிதியோன் என்கின்ற இராணுவ நடவடிக்கையே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அவர்களுடைய தெய்வீக கோட்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றக்கூடிய தாக்குதலாகவே அமைந்திருந்தது. எனவே தற்போதும் அதே தெய்வீக கோட்பாடுகளுக்கு அமைவாகவே காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவதற்காகவே கிடியோன் சாரியட்ஸ் என்று குறித்த தாக்குதல்களுக்கு நெட்டன்யாஹு பெயர் வைத்துள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் குறித்த விரிவாக்க தாக்குதல்களை யூதர்களுடைய ஒரு மத போராகவே நெட்டன்யாஹு அடையாளப்படுத்தியுள்ளார். அத்தோடு நெட்டன்யாஹுவின் இந்த கிடியோன் சாரியட்ஸ் என்கின்ற மத போருக்கு பதில் வழங்கும் முகமாகவே நரகத்தின் வாயில்களை திறக்கக்கூடிய தாக்குதல் என பலஸ்தீனிய போராளிகள் அவர்களுடைய தாக்குதல்களுக்கு பெயர் வைத்துள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கிடியோன் சாரியட்ஸ் தாக்குதல் திட்டங்களுக்கு அமைவாக காசா முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் காசா முழுவதும் மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 60க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவிலே 3 பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1ஆல் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அட்டாட்டா பிரதேசத்தினூடாகவும் இலக்கம் 2னால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பெய்ட் ஹனூன் கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் இலக்கம் 3னால்
குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சுஜையா கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. அதேபோன்று கான்யூனிஸ் பிரதேசத்தையும் மத்திய காசாவையும் பிரிக்கக்கூடிய கிசிஃபிம் பிரதேசத்தினூடாகவும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. குறித்த வரைபடத்திலே இலக்கம் 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கிசிஃபிம் அச்சு பிரதேசத்தினூடாகவும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. மேலும் குறித்த வரைபடத்திலே இலக்கம் 5 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய புரூஜி கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. அதேபோன்று குறித்த வரைபடத்திலே இலக்கம் 6 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ரஃபாவின் மேற்கு கடற்கரை பிரதேசமான தாலல் சுல்தான் பிரதேசத்தினூடாகவும் அல் மவாசி பிரதேசத்தினூடாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. எனவே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பித்திருக்கக்கூடிய கிடியோன் ஸ்டெரியோட்ஸ் தரைவழி தாக்குதல்களுடைய நோக்கம் வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் கான்யூனிஸ் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் ரஃபா பிரதேசத்தை நோக்கி நகர்த்துவதும் பலஸ்தீனிய போராளிகளையும் பலஸ்தீனிய மக்களையும் வெவ்வேறாக பிரிப்பதும் அதற்கு பிறகு எஞ்சிருக்கக்கூடிய பிரதேசங்களில் உச்ச வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வடக்கு காசாவை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதும் கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களிலே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு பலஸ்தீனிய போராளிகளின் ஒட்டுமொத்த பிரதேசங்களையும் ஒட்டுமொத்த உள்கட்டமைப்புகளையும் முழுமையாக தரைமட்டமாக்குவதுமே குறித்த கிடியோன் ஸ்டெரியோட்ஸ் தாக்குதலுடைய முக்கியமான நோக்கமாகவும் அமைந்துள்ளது. அதேபோன்று பலஸ்தீனிய போராளிகளின் நரகத்தின் வாயில்களை திறக்கக்கூடிய தாக்குதலுடைய நோக்கம் காசாவிற்குள்ளே நுழையக்கூடிய அனைத்து படைகளையும் சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் புதைத்து ஆக்கிரமிப்பு வெற்றிலக்குகளை அடைந்து கொள்வதனை முழுமையாக தடுத்து நிறுத்தி ஆக்கிரமிப்பினை முழுமையாக காசாவில் இருந்து வெளியேற்றுவதாகும். இதற்கமைவாகவே தற்போது பலஸ்தீனிய போராளிகளும் நரகத்தின் வாயில்களை திறக்கக்கூடிய தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு அல்கஸாம் படையினர் அட்டாட்டா பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை சுற்றி வளைத்து ஒரு சிக்கலான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளை பயன்படுத்தி பலஸ்தீனிய போராளிகள் குறித்த பிரதேசத்தினூடாக வருகை தந்த 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை 2 ஷவாஸ் வெடிகுண்டுகளை பயன்படுத்தியும் ஒரு தந்தல் ஷெல்களை பயன்படுத்தியும் கொத்த அகத்தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த போர் வாகனங்களோடு வருகை தந்த படைகளை சுற்றி வளைத்து துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு 5க்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் வருகை தந்து இவர்களை அள்ளிச் சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் மீட்பு படையை இலக்கு வைத்தும் பலஸ்தீனிய போராளிகள் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோன்று இன்று மாலை மட்டாட்டா பிரதேசத்தில் அல்கஸாம் படையினரும் அல்குதுஸ் படையினரும் 4க்கும் அதிகமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த தாக்குதல்கள் தொடர்பான தகவல்கள் இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 20க்கும் அதிகமான சிப்பாய்களும் கொத்த அழிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.